நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லங்க, ஒரு மாதமும் 2வது சனிக்கிழமையில நம்ம ரிவைவல் சர்ச்ல தீர்க்க தரிசன எழுப்புதல் கூடுகை நடைபெறுது. சோ உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நீங்க தாராளமா கூட்டிட்டு வாங்க. சோ காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். சோ நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா உங்கள் சமூகத்தில் தான் ஆண்டவரே எங்களுக்கு திருப்தி இருக்குது, பரிபூரண ஆனந்தம் இருக்குது. அதற்காக நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். உங்கள் மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் வல்லமையை வாஞ்சிக்கிறோம்ப்பா, உங்கள் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் மகிமை தான் ஆண்டவரே எங்களுக்கு தேவை, உங்கள் வல்லமை எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், உங்கள் மகிமை எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் எல்லாரையும் அவர் மகிமையினால் நிரப்புறாரு, அவர் வல்லமையினால் நிரப்புறாரு, அவர் பிரசனத்தினால நிரப்புறாரு. அதை வாஞ்சிப்போமா? அதன் மேலே நம்ம வாஞ்சியாக இருக்கும்போது ஆவியானவர் ஒருத்தரை நிரப்ப வல்லவராக இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை ஒருத்தர் மீது இறங்கும் இந்த வேளையில். அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். உங்கள் மகிமை, உங்கள் வல்லமை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நிறைக்கிற பொழுது, அப்பா எங்கள் எங்கள் மினிஸ்ட்ரியை உங்கள் மகிமையால், உங்கள் வல்லமையால் நீங்கள் நிறைக்கிற பொழுது, அப்பா எங்களோட பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் நிறைக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு பிரகாசம் இருக்கும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஃப்யூச்சர்லேயே ஒரு பிரைட்னஸ் இருக்கும் ஆண்டவரே. உங்கள் மகிமை, உங்கள் வல்லமை அது நிறைக்கிற பொழுது அதில் ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியும் ஆண்டவரே. எங்களுடைய மினிஸ்ட்ரியில உங்க மகிமை வெளிப்படும் பொழுது அப்பா ஒரு எழுப்புதல், ஒரு ரிவைவல் உண்டாகும்பா இயேசுவின் நாமத்தில். எங்களுடைய சரீரங்கள்ல உங்க மகிமை வல்லமை வெளிப்படும் பொழுது சரீரங்கள் உயிர் அடையும் இயேசுவின் நாமத்தில். இந்த வேளையில இந்த ஆராதனையில யார் யாரெல்லாம் உங்க மகிமையை வாஞ்சிக்கிறாங்களோ, உங்க வல்லமையை வாஞ்சிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருடைய சரீரங்கள் உயிர் அடைவதாக இயேசுவின் நாமத்தில். அவர்களுடைய ஊழியங்கள்ல ஒரு எழுப்புதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். அவருடைய குடும்பங்கள்ல ஒரு பிரகாசம், அப்பா ஒரு பிரைட்னஸ் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரே உங்க வல்லமை வெளியே அப்பா மற்றவர்களுக்குள்ள பாயட்டும் ஆண்டவரே. எல்லா ரட்சிப்பின் வல்லமை மற்றவர்களுக்குள்ள பாயட்டும், சுகத்தின் வல்லமை பாயட்டும் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே. கிறிஸ்துவ மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. அந்த வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை நாங்க எங்களுக்குள்ள பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா அந்த பொக்கிஷத்தை எங்களுக்குள்ள வச்சுட்டு நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உங்கள் மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, உங்கள் வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, உங்கள் பிரசனத்தை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அவருடைய மகிமை தங்கி இருக்கிற பாத்திரம் நம்ம, அவருடைய வல்லமை தங்கி இருக்கிற பாத்திரம், அவருடைய பிரசனம் தங்கி இருக்கிற பாத்திரம். வல்லமை நம்மகிட்ட மற்றவங்களுக்கு போகணும். அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு வல்லமை உங்களை நிரப்பட்டு இயேசுவின் நாமத்தினால அப்பா உங்க நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் உங்க நாம மகிமைப்படணும், எங்க மினிஸ்ட்ரி மூலமா உங்க நாம மகிமைப்படணும், எங்க குடும்பத்தின் மூலம் உங்க நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. நீங்க உயர்த்தப்படுங்க. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். தேங்க்யூ, தேங்க்யூ. எண்ணிலடங்காத நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.
எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தை இறைவனை நான் நேசுவாய்
எல்லா நன்மைகளுக்காக மனதார நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம். எல்லா முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக முடங்கும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா நாவுகளும் உங்களை அறிக்கை பண்ணும்பா. அப்பா, நன்றி 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 சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்கள் பிரசன்னத்தில் அப்படியே பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பிரசன்னத்தில் அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளும் இந்த வேளையில் செவ்வையாகும் இயேசுவின் நாமத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாக இருக்கோ இப்போ அதெல்லாம் செவ்வையாகுது இயேசுவின் நாமத்தில். அவருடைய பிரசன்னத்தினால உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கரடு முரடாக இருக்கோ அதெல்லாம் சமமாகுது இயேசுவின் நாமத்தில். அவருடைய பிரசன்னத்தினால உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மழை போல இருக்கோ அதெல்லாம் மெழுகு போல உருகி போகுது இந்த வேளையில். எல்லாம் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்கள். அவருடைய திவ்ய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்கள். அவருடைய இன்ப பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்க. அப்பா, நன்றி நன்றி நன்றி. அவருடைய பிரசன்னம், அந்த இன்ப பிரசன்னம் உங்களை நிறைக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் எல்லாம் இன்பமாக மாறும். இந்த வேலையிலே மாறும். விசுவாசிங்க இயேசுவின் நாமத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால உங்கள் பலவீனம் எல்லாம் இப்பொழுதே பலனாக மாறுது இயேசுவின் நாமத்தில். ஓ ஷியாபலா தியாங்கா மமல ரூராபா ஷிபலஹரபரபரபா. நன்றி நன்றி. அவருடைய பிரசன்னம் உங்கள் வியாதியின் கூறுகளை வேரோடு அழிக்கும். உங்கள் பிரச்சனைக்கு எதெல்லாம் காரணமோ அதெல்லாம் வேரோடு அறுக்கும் இயேசு நாமத்தில். அந்த பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்க. அந்த பிரசன்னத்தினால நிரம்பப்படுங்க. அந்த பிரசன்னத்தை வாஞ்சிங்க. ஓ ஷபகதரபலரியாங்கரபலபரபரபா. அவருடைய பிரசன்னத்தினால நம்ம அதிகமாக நிறைய அவரை அதிகமாக கிட்டி சேர முடியும். இந்த ஆராதனை வேலையிலே நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவரை அதிகமாக இன்னும் அவரை கிட்டி சேருகிற நேரம் இது. அவரை அதிகமாக அறிந்து கொள்ளுகிற நேரம், அவரை கிட்டி சேருகிற நேரம், அவரோடு உறவாடுகிற நேரம், அவரோடு பேசுகிற நேரம். இந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரோடு உறவாடுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. அவர் பிரசன்னத்தினால முழுமையுமாய் நிறைய விட்டு கொடுங்க. ஓ ஷியாபாபால ரூபல ஹாந்தி அவருடைய பிரசன்னம் உங்க குடும்பத்தை, உங்க வீட்டை சூழ்ந்து இருக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில மகிமை மேல் மகிமை தான். க்ளோரி டு க்ளோரி. உங்க வாழ்க்கையில மகிமை மேல் மகிமை, எல்லா பகுதிகளிலையும் மகிமை மேல் மகிமையை பார்ப்பீங்க. அவருடைய பிரசன்னம் சூழ்ந்த வாழ்க்கை இருக்கிற பொழுது அவருடைய மகிமை நிறைந்த வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும் எல்லா காரியங்கள்லையும். நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த மகிமை இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வர வர விருத்தி அடைவீங்க, வர வர விருத்தி அடைவீங்க. உங்கள் வாழ்க்கையில் விருத்தி இது முதற்கொண்டு, இது எதெல்லாம் விருத்தி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இனிமேல் அவருடைய பிரசன்னம் சூழ்ந்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் மேலே இருக்கும் பொழுது வர வர உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் விருத்தி, வர வர பெருக்கம், வர வர உயர்வு, வர வர ஆசீர்வாதம். அப்பா, நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற எல்லா குடும்பங்கள் மீது இந்த வார்த்தையை சொல்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் அவங்க வர வர விருத்தி அடைவார்களாக இயேசுவின் நாமத்தில். பலப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில். வர வர ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில். உயர்த்தப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில். மகிமை மேல் மகிமை, க்ளோரி டு க்ளோரி அவங்க வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் வெளிப்படுவதாக நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் கரங்களில் கொடுக்குறோம் ஆவியானவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம பார்க்கலாம், இந்த பைபிளில் யாருடைய வாழ்க்கையும் ஆஹா ஓஹோன்னு ஆரம்பித்த மாதிரி தெரியலைங்க. அப்படி இல்லை. அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க வாழ்க்கை கடுகு மாதிரி தான் இருந்துச்சு. கடுகு அளவு சைஸு சின்னதாக தான் இருந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையை அவங்க எடுத்து ஆண்டவருக்காக விதைக்கும் போது பவுல் எழுதுவார் 1 கொரிந்தியர் 15:36 விதை செத்தாலுலிய பலன் தராது. விதை சாகணும், நம்ம சாகணும். பாருங்க, நம்ம இந்த விதை, நம்ம தான் இன்னைக்கு விதை. இந்த விதைய ஆண்டவர் பாருங்க, அவரை இருக்கிறதே பெஸ்ட் விதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன பண்ணாரு, நமக்காக அவரை விதைச்சாரு, விதைச்சி நம்மளை அறுவடை செஞ்சாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்னமா பண்ணணும், நம்ம வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையை நம்ம விதைக்கும் போது ஆண்டவருக்காக, இந்த விதையோடைய ப்ராசஸ் என்ன தெரியுமாவா, அந்த விதை விதைக்கப்பட்டதுக்கப்புறம் செத்துருமா, ஒன்றுமே இருக்காது.
ஆனால் அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது, ஆண்டவர் வச்சிருது தான். ஆனால் ப்ராசஸ் ஆகும்போது பாருங்கள், ஒரு டைம் வரும் அது செத்து போன மாதிரி இருக்கும், அது மேலே மண் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, முளைத்து வருவதற்கு எந்த விதமான இதுவுமே இருக்காது. அந்த விதை உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் பாருங்கள், அதான் அது செத்தாலொலி என்றார் பவுல். அது விதை ப்ராசஸ் அப்படி தான் செத்துரும். ஆனால் அதுலேருந்து ஒன்று முளைச்சி வரும் பாருங்க, ஒரு முளை ஒன்று வரும் பாருங்க. அது ஆரம்பிக்கும் போது என்ன விஷயம்னா, நிறைய பேருக்கு அந்த ப்ராசஸ் தான் பிடிக்கிறது இல்லை. என்ன பிரதர், ஒன்றுமே இல்லை, ஒரே நிசப்தமாக இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல, குழிக்குள்ளே போட்ட மாதிரி இருக்குது, கெபிக்குள்ளே போட்ட மாதிரி இருக்குது, காட்டுக்குள்ளே ஒளிஞ்ச மாதிரி இருக்குது, காக்கா போசிக்குது, எங்கெங்கேயோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயோ ஒளிஞ்ச மாதிரி இருக்குது, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது, வாழ்க்கையெல்லாம் நிசப்தமாக இருக்கிற மாதிரி அப்படி இருக்குதுன்றப்ப பாருங்க, ஒரு முளை வரும். நம்ம லைஃப்பில் சில பேர் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ப்ராசஸில் விதைச்சிட்டோம், நல்லா விதைச்சிட்டிங்க ஆண்டவருக்காக, உங்களை விதைச்சிட்டிங்க, இந்த ப்ராசஸ் எப்படி தெரியுமா இருக்குது. ஆண்டவர் காலையில் பேசினார், ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குதா, ஒன்றும் இல்லைப்பா, முளை கிளம்ப போகுது. ஹல்லேலூயா. ஏங்க, எதுவுமே நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத மாதிரி இருக்கா, விதை முளைக்க போகுது. ஹல்லேலூயா. முளை கிளம்ப போகுது. உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், முளை கிளம்புறத பார்ப்பீங்க, முளை கிளம்புறத பார்ப்பீங்க. இது என்னன்னா, இங்கே ஒரு விஷயம், அந்த விதை முழுவதும் சாகணும், அந்த விதை முழுவதும் சாகணும். நம்ம லைஃப்லையும் பாருங்கள், நம்மளும் இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதை முழுவதும் சாகணும் பாருங்கள். கலாத்தியர் 5 எடுத்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். இந்த மாம்சத்தின் எல்லா கிரியைகளுக்கும் நம்ம செத்தவங்களாக இருக்கணும் பாருங்க. ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் சொன்னார், ஒரு செத்தை ஒரே ஒரு மாம்சத்தின் கிரியை அந்த பரிமள தைலத்தை வாசனையை நார பண்ணிடுமா. ஒரே ஒரு, நம்ம சொல்ல முடியாது, இது ஒன்று தானே என் லைஃப்பில், ஆண்டவரே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா, அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே வாழ்க்கை ஸ்மெல் வந்துடும். இங்கே பாருங்க, அதான் நான் சொல்கிறேன், அவர் ஆபிரகாமை, அவர் வசனம் சொல்லுது, ஐசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி இருந்தார்? நம்மலாம் பார்க்குறோம், ஆபிரகாம் ஆஹா ஓஹோன்னு இருந்தார், ஆபிரகாம் சீமானாய் இருந்தார், ஆபிரகாம் பெரிய செல்வந்தனாய் இருந்தார். அவர் இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு பெரிய ஜாதிகளின் தகப்பன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்னு போட்டாலே அதுவே ஒரு பெரிய ப்ரீச்சிங், பெரிய லிஸ்ட்டு. ஆனால் அவருடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா இருந்தது? அந்த ஆபிரகாமுடைய ஆரம்பம், கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஒருவனாய் இருக்கையில், சிங்கிள் பர்சனாக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வான்னு கூப்பிடுறாரு. அந்த விதையை கூப்பிட்டாரு, வா. எதுக்கு ஆண்டவரே, எதுக்கு நான் வரணும் அப்படின்னா, அந்த விதைக்கிட்ட சொல்கிறாரு, ஆதியாகமம் 12:1 எல்லாத்துக்கும் தெரியும். அந்த விதையை பார்த்து சொல்கிறாரு, விதை, ஆபிரகாம் என்னும் விதையே நீ சாகணுன்றாரு. வசனம் சொல்லுது, ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. விதை சாகுது, அங்க விதை சாகுது. சாகாத விதைகள் வேதத்தில் பெரிசா சாதிச்சதே இல்லை, நம்ம பார்க்குறோம். அவர் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் இல்லை. அவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு, இன்னொரு இடத்துல அவர் மகனை, இன்னொரு இடத்துல அந்த விதை சாகும். அவர் சொல்லுவார், உன் சொந்த மகனை எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்வாரு. அந்த விதை அங்கேயும் சாகுது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த விதை சாகிறது ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் அனுதினம் சாகிறாராம். அனுதினம். இந்த விதை ஒரு நாள் செத்துட்டு நான் ஒரு இதில் ஜெயிச்சிட்டேன்,
நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு இல்லை. இந்த விதை இன்னைக்கு நம்மளை வீட்டு விட்டு வெளியே வர சொல்லும். நாளைக்கு அந்த விதை இது உனக்கு ரொம்ப முக்கியமா, அதை எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்லும். இது எனக்காக விதைன்னு சொல்லும், வலிக்க தான் செய்யும். ஆனால் அந்த விதை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை விதைக்கும் போது பாருங்க, அதனால் வருகிற பலன் வானம் கொள்ளாது. வானம் கொள்ளாது. வானத்தை அப்படி அண்ணாந்து பார்த்தா வானத்தில் நட்சத்திரம் தான், அந்த மாதிரி தான் இருக்கும் ஆசீர்வாதம். நீ வெளியே வா, வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியும், வானம் ஃபுல்லாக நட்சத்திரம். உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணவே முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விதை சாகணும். அது செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன விதை செத்துச்சு தெரியுமா? செத்து அது முளைக்கும் போது ஏற்கனவே செத்து இருந்தவங்களையும் உயிரோடு எழுப்பிடுச்சு. ஹல்லேலூயா. நம்ம விதை செத்து முளைக்கும் தெரியுமா? நம்ம மட்டும் முளைக்க மாட்டோம். நம்மளை சுற்றி எத்தனை விதை செத்துருக்கோ அத்தனை விதையும் சேர்த்து முளைக்க பண்ணிடுவோம். நம்ம அந்த பவர் நமக்குள்ள, இந்த விதைக்குள்ள இருக்கு. ஆண்டவருக்குள்ள அதுதான் இருந்துச்சு. அவர் மாத்திரம் உயிர்ப்பிக்கவில்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் உயிர்ப்பித்தார். இதுக்கப்புறம் மரித்து உயிரோடு வர வேண்டியவர்களையும் உயிர்ப்பித்தார். அதான் இந்த விதையோட வல்லமை, விதையோடைய மகத்துவம். என்னன்னா, இந்த லைஃப் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா பைபிள் முழுசாக பார்க்கலாம், யாருமே சாக்ரிஃபைஸ் இல்லாமல் இல்லவே இல்லை. சில நேரத்தில் சில இடங்களை நம்ம சாக வேண்டியது இருக்க தான் செய்யுது. அது ஏன்னா நம்மளை அவர் புடமிடுகிறார், அவருடைய வார்த்தையினால நம்மளை புடமிடுகிறார். குயவன் அந்த மண் பானையை பிசைஞ்சு பிசைஞ்சு அழகான ஷேப்பு கொண்டு வரணும். சரி, கொஞ்சம் கோணலாக கூட வச்சிடலாம் அப்படின்னு அந்த குயவன் வச்சிட மாட்டான். ஏன்னா அந்த குயவனுக்கு தான் செய்கிற பானை அழகாக வரணும். ஃபுல்லாக வந்துருச்சுங்க, இந்த வாய் எட்ஜில் லைட்டாக அப்படி ஒரு லைட்டாக ஒரு பள்ளம் இருக்குங்கன்னா திருப்பி குலைச்சிருவான், திரும்பி பிசைவான், திரும்பி அதை அழகாக ஆக்குவான். ஏன் டைம் எடுக்குது, ஏன் இவ்வளோ நேரம் உருவாக்குறாருன்னா அந்த குயவனுக்கு என்ன தெரியுமா? இந்த மண்ணை நான் அழகான பாத்திரமாக கொண்டு வந்துடணும். இதில் ஒரு குறை இருக்கக்கூடாது. உன்னத பாட்டில் சொல்லுவா தெரியுமா? என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு வர பாருங்க. ஆண்டவர் நம்மளை அழகாக்க விரும்புகிறார், பியூட்டிஃபுல் ஆக்க விரும்புகிறார். ஒரு அழகான பாத்திரமா நம்ம விரும்புகிற அளவு கூட இல்லை பாருங்க, அவர் விரும்புவது அதை விட அதிகம் நம்மளை ரொம்ப அழகா மாற்ற விரும்புகிறாரு. ஏன்னா இந்த பாத்திரம் ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கணும். இந்த பாத்திரம் ரொம்ப நாள் உறுதியா நிற்கணும். உறுதியாக்குகிறார். மிகவும் அழகானது மாத்திரமல்ல, உறுதியாக்குகிறார் ஆண்டவர். இப்ப நம்ம எல்லாத்தையும் என்னமா பண்ணிட்டு இருக்கிறாரு? ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சில காரியங்கள் சில பேரோட வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இது ஏன்னா உன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கு, உன்னை ஸ்ட்ரென்தன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கே தெரியாது உள்ள ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்றது. உங்க உள்ளான ஆவியில ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆவியானவர் நம்ம பார்க்குறோம், அவர் சும்மா இருக்கிறவர்ல, அவர் உள்ளுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற ஆவியானவர். சாதாரண கிரியை இல்லை, பவர்ஃபுல் கிரியை. பவர்ஃபுல்லாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கண்ணு பார்க்காம இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம், நம்ம உணராம இருக்கலாம். ஆனால் உள்ள நடக்கிற வேலை இருக்கு தெரியுமா? இந்த ஆவியான செய்கிற வேலை இருக்கு தெரியுமா? அது பவர்ஃபுல் ஒர்க்கு. பவர்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கு நமக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்குது. அது வெடிச்சு வெளியே வரும் பாருங்க, எரிமலை மாதிரி. அப்போ தெரியும் அந்த உலகத்துக்கு. அந்த மரத்தில் குருவி ஏன் வரல, பறவை ஏன் வரலைன்னா, விதை நம்ம முளைச்சி அழகான ஒரு மரமாக வரும்போது, அதில் கனிகள் வரும்போது பறவைகள் தானாக வந்துடும். நம்ம விதை முளைச்சி மரமாகி அது பூத்து காய்த்து கனியாகும் போது இருக்கிற பறவைகள்லாம் தானாக வரும். எந்த பறவைக்கும் விதையை வீசி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, இந்த விதை அதோடைய ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருந்துட்டாலே போதும்.
விதை அதோடைய ப்ராசஸை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. மற்ற ப்ராசஸ் எல்லாம் அவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அதை பார்க்குறோம். அடுத்த வசனத்தை எடுத்து படிக்கலாம். எபிரேயர் 11:12 பார்க்குறோம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வதை செத்துச்சு. என்ன தெரியுமா? அவங்க லைஃப்லாம் இறந்தது ஒரு பக்கம், கர்ப்பம் செத்துருச்சிங்க. கர்ப்பம் இல்லை, கர்ப்பம் மரித்துடுச்சான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்புவதற்கு எதுவுமே இல்லை. ஆபிரகாமை பார்த்தா அவர் சரீரம் செத்துடுச்சு. இங்க சாராளை பார்த்தா சாராளோட கர்ப்பம் செத்துருச்சு. எங்க செத்து போன கர்ப்பம், இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? நமக்குன்னு இருந்த ஒன்னே ஒன்று, அதுவும் போயிடுச்சு. டோட்டலாக அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா டெத்து தான், ஒன்றுமே இல்லை தான். அவர் எல்லாவற்றையும் ஆண்டோடைய வாக்கை நம்பி, வார்த்தையை நம்பி வந்தார். எல்லாவற்றையும் விட்டு வந்தார். எல்லாவற்றையும் விட்டு, சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தையை நம்பி வந்து பார்த்தா அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணாததெல்லாம் இருக்குது ஆபிரகாம் கிட்ட. ஆனால் அந்த ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இல்லை. அவரை ஆசீர்வதிப்பேன், பெருக அப்புறம் எல்லாம் செஞ்சார். மற்றதெல்லாம் செல்வம் இருக்குது, அது இருக்குது, ஆடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த ஆண்டவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா ஈசாக்கு, அது இல்லைங்க, அதுதான் இல்லை. முக்கியமாக அது இருக்க மாட்டேங்க, ஆனால் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம நல்லா சொல்கிறோம், பிரதர் எல்லாமே இருக்குதுங்க, ஆனால் ஆண்டவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதுதாங்க இல்லை, அதுதாங்க நடக்க மாட்டேங்குது. அப்போனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது நிச்சயம் நடக்க போகுது, அது நிச்சயம் நடக்க போகுது. நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட ஆபிரகாம் கிட்ட பேசுவார். என்னன்னா, உன்னுடைய 4வது தலைமுறையில் அவங்க எகிப்திலேருந்து திரும்ப இஸ்ரேலுக்கு நான் கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன், இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அதுக்கு அகைன்ஸ்டாக எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை வேற. இவங்கெல்லாம் போவாங்க, அடிமைகளாக இருப்பாங்க, திரும்ப வருவாங்கப்பா அப்படின்னு எப்போ ஒரு வார்த்தை வந்துச்சோ, அடுத்த 600-700 வருஷத்தில் சாத்தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதுன்னு பார்வோனை கொண்டு அந்த ஜனத்தை அடிமைப்படுத்துவோம், அவங்கள இன்னும் சிறுமப்படுத்துவோம், அவங்கள ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறதுக்கும் எவ்வளோ முயற்சி செஞ்சான். என்னன்னா, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்களா ஆபிரகாமுக்கு, உங்கள் ஜனத்துக்கு, அதை அகைன்ஸ்டாக என்னென்ன பண்ணாமோ எல்லாமே பண்ணான். அதிக நேரம் வேலையை கொடுத்தான், அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கல, எப்படியாவது இவனுக்கு திரும்பி இங்கேருந்து அடிமை நோக்கத்திலேருந்து வெளியே போயிடக்கூடாது, என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சாங்க. என்னன்னா, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உங்கள் வாக்குத்தத்தத்துக்கு எதிராக தான் எல்லாமே நடக்கும். ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கிறாருல்ல, இதை செய்வேன்னு சொன்னார்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அப்போனா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு நிச்சயம் நடக்கும்னு. அடுத்த 600-700 வருஷத்தை பாருங்க, அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி 4 தலைமுறையில், இவரிலிருந்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அதுக்கப்புறம் போனீங்கன்னா 400 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷத்துக்குள்ள சாத்தான் பிளான் பண்ணிட்டாங்கன்னா இந்த வார்த்தை நிறைவேறக்கூடாது, என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சான். இவர் ஒன்றும் பண்ணலை. அந்த டைம் வந்தது, வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கடவுள் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. நேர்த்தியாய் அழகா செய்வார், சிறப்பாக செய்வார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதாவது எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, இந்த வாக்குத்தத்தங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஆசீர்வாதங்களுக்கு கூட நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ண, நாட்டுக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டு போங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் சொன்னீங்களே, நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே, கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. நேற்று ப்ரொஃபட்டிக் ஈவினிங்கில் சொன்னேன், பணம் இருந்தால் தான் வாழ்க்கை நடக்கும்,
பணம் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும் பிரதர், பணம் இருந்தால் தான் காரு வாங்க முடியும். பணம் பணம் பணம்னு இருக்காதீங்க. பணத்தால் கொடுக்க முடியாத நல்ல வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கொடுக்க முடியும். நீங்கள் பணத்தை எவ்வளோ பணத்தை நீங்கள் வச்சு என்னத்தை வாங்க முடியும்? ஆனால் ஆண்டவர் கூட இருந்தால் தேசங்களையே வாங்கலாங்க. நம்ம மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு, மறுநாள் மாதம் பிறக்குதுன்னா உடனே நம்ம போடுவோம் நம்ம இன்கம் என்ன, நம்ம மந்த்லி இன்கம் என்ன வருது, பணம். இப்போ இன்னைக்கு உலகமே ஏன் கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவரை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ தேடுறோமோ தெரியல, ஆனால் பணத்தை நல்லா தேட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. பணத்தை தேட ஆரம்பிச்சிட்டோம். வசனம் ஐசையால தான் பார்க்குறோம். இதுலேயே பணம் இல்லாதவர்களே வாங்க, வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவர்களை வந்து பாலும் தேனும் எடுத்து குடியுங்கள். ஆண்டவர் பணத்தோட திமிர உடைக்கிறாரு. ஆண்டவருக்கு முன்னாடி பணம் நிற்க முடியாது, அது மேன்மை பாராட்ட முடியாது. பைபிளில் பார்க்குறோம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் பணத்தை கொடுத்து வாங்கி தரல. எங்கேயும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தேசங்களை பங்கிட்டு கொடுத்தாரு, பணத்தை கொடுத்து வாங்கி தரல. அது ஆசீர்வாதம். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு பணம் வந்தாதான் பிரதர் அந்த பில்டிங்கை வாங்க முடியும், இவ்வளவு பணம் இருந்தாதான் எனக்கு கல்யாணம் நடக்கும், இவ்வளவு பணம் இருந்தாதான் சாதிக்க முடியும். ஒத்த ரூபாய் இல்லாமல நம்மளை சாதிக்க முடியுங்க. எந்த பணமும் இல்லாமலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்க. இந்த வேதத்தில் யாரும் கையில் பணத்தை வச்சு சாதிச்சவங்க கிடையாதுங்க. நமக்கு ரோல் மாடல் இந்த பைபிள் தாங்க. இவ்வளவு பணம் மாதம் ஒரு 5 லட்சம் வந்துட்டா என்ன செய்வோம்? இல்லை மாதம் ஒரு 10 லட்சம் வந்துட்டா விதை செத்து பாருங்க, விதைய சாகடிச்சு பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். எத்தனை லட்சம் இருந்தாலும் கிடைக்காத வாழ்க்கை கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நடக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்குறோம், இன்னொரு விதையை பார்ப்போம். இதே எபிரேயர் இதில் மோசேவை பற்றி சொல்லியிருப்பார். எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இப்ப பலன் இல்லை தெரிஞ்சுக்கோங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. அரண்மனை வாழ்க்கைங்க, அரண்மனை சாப்பாடுங்க, அரண்மனையில் இருக்கிற மெத்தைங்க. ஆனால் எல்லாவற்றையும் இழக்கிறார். தனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்தது, அதை வெறுக்கிறாரு. எனக்கு தேவையில்லை, இந்த ஐடென்டிட்டி எனக்கு தேவையில்லை, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன்ற ஐடென்டிட்டி எனக்கு வேணாம். அப்புறம் அதை வெறுத்தாரு. பார்த்தீங்களா? தன்னுடைய ஜனத்துக்காக ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. மோசே யார் தெரியுமா? என்னோடு முகமுகமாய் பேசுகிறவன் பேச வச்சாரு. அவனை போல பூமியில் ஒரு மனுஷன் இருந்ததில்லைன்னு சொல்லுது. அப்போ அந்த காலத்தில் கர்த்தருக்காக அந்த விதை செத்துச்சு பாருங்க. தான் ஐடென்டிட்டியை விட்டுச்சு, தன்னோட ஐடென்டிட்டியை விட்டு மறிச்சுது அந்த விதை. அரண்மனை வாழ்க்கை யாருங்க விட முடியும்? நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா கூட யோசிக்க வேண்டியதை தான் இருக்குது. அந்த காலத்தில் இந்த பீட்டர் பிறந்திருந்தா நல்ல லைஃபுங்க. ஆஹா, பார்த்தீங்களா ஆண்டவர் என்ன. நான் என்ன நினைப்பேன், அவர் இப்படி இஸ்ரேல் ஜனங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல கஷ்டப்பட்ட என்ன ஆண்டவர் கொண்டு வந்து அரண்மனையில் உட்கார வச்சிட்டார். நன்றி ஆண்டவர், என்ன நல்லா வச்சுட்டீங்க ஆண்டவரே, என்ன காப்பாற்றிட்டீங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, பாவிங்க ஆண்டவரே, என்ன மொத்தவங்க கிருபை ஆண்டவரே. பார்த்தீங்களா, நான் ஏன் அரண்மனை வாழ்க்கையில் வாழணும், நான் நல்லா ஜாலியாக தானே இருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் அவர் எடுக்க சொன்னது தான் பாருங்க, அழகா இருக்குது. அநித்தியமான பாவ சந்தோஷம். அரண்மனையில் அந்த வாலிப வயசில் அவருக்கு தேவையான எல்லா பாவங்களும் அங்கே இருக்கும்.
அவர் எல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அந்த மனுஷன், அரண்மனையில் இருந்த மனுஷன் 40 வருஷம் பாலைவனத்தில் சுற்றி திரியிறாருங்க. அந்த விதை அனுதினமும் செத்தது. அதனால தான் அனுதினமும் பிரகாசித்து கொண்டே இருந்தது, இன்றைக்கும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த விதை அன்னைக்கு மரித்து உயிர்த்ததுனால அப்போ இருந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு எத்தனையோ 1000 வருஷங்கள் கழித்தும் அந்த விதையின் மரத்தின் கனிகளை நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. அதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை, அதுதான் ஒரு தேவன் பிள்ளையோடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஆபிரகாம் தன்னை விதைச்சதோடைய ஆசீர்வாதங்களை நம்ம புசித்துட்டு இருக்கோம். நம்மளும் ஒரு பறவையாக அந்த மரத்தில் உட்காந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு மோசே தன்னை விதைச்ச விதையோடைய அறுவடையை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்பில். அவங்க லைஃப் மூலியமாக எத்தனையோ சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரியும், என் லைஃப்பில் இது ஒன்று தான் பிரதர், இந்த ஒரு பலவீனம் இல்லை ஏதோ ஒரு காரியம் நமக்கு இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம என்ன ஆகணும்னா நம்ம சாகணும் பாருங்க. அவர் பவுல் சொல்லுவார், 15:36 எடுங்க. பேதுரு 1 கொரிந்தியர் 36 படிக்கிறேன். புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலுளிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் 37 பாருங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விதைக்கும் போது என்ன தெரியுமா, நம்ம என்ன நினச்சிரோம், விதைக்கும் போது நமக்கு கொஞ்சம் வலிக்கும் பாருங்க. ஐயோ, அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, பெஸ்ட்டு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதை நான் எப்படி ஆண்டவருக்காக விட முடியும்? எல்லா ஊழியக்காரங்களும் எடுத்துக்கலாம், வேதத்தில் எல்லா மேன் ஆஃப் காடும் அவங்க பார்த்தீங்கன்னா விட்டு வர்றது, என் சொந்த குடும்பத்தை நான் விடணும், என் பிள்ளைய நான் விடணும். எலிசாவை பார்த்தீங்கன்னா அவங்க தாய் தகப்பனை சொல்கிறாரு, நான் போய் ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்துடுறேங்க, நான் கிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். போகிறாரு, போய் அதுதான் அதை உடைக்கிறாரு, உடைச்சி எல்லாத்துக்கும் விருந்து பண்ணுறாரு. தாய் தகப்பனை கிஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. வலிக்க தான் செய்யும் விதை. ஆனால் இந்த விதை அதுக்காக ஸ்டெப் எடுத்து வரும்போது பாருங்களேன், அந்த விதைக்கு இவர் ஒரு மேனியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதையாக இருக்கிற வரைக்கும் ஒரு மேனிங்க, ஆனால் அது முளைச்சி வரும்போது அதுக்கு வர மேனி வேற. ஹல்லேலூயா. உங்களுடைய அந்த என்ன சொல்கிறதுனா ஃபிகர், உங்களுடைய ஃபிகர் மாறுது, ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் மாறுது, வேற மாதிரி ஆகுது. இது சின்னது, அது விதைக்கப்படும் அந்த ஸ்ட்ரக்சர் மாறி அது வேற மாதிரி உருவம், மேனி. இது என்ன தெரியுமா, இது வரைக்கும் விதைக்காத வரைக்கும் ஒரு மேனி, விதைச்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தரே அதுக்கு ஒரு மேனியை கொடுக்குறாராம். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்பில் நம்மளை விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மேனி மாறிடும். நம்ம மேனியை ஆண்டவர் மாற்றுகிறார். நான் நெகேமியாவை படித்தேன், 3வது வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு, இங்கே பாருங்க, இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு உலகம் இடிக்கப்பட்டிருக்கு.
தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரம் ஆகலை. நிறையா இடங்கள்ல ஜனங்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. ஏன் தேவனுடைய சபைகள் கூட இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் சரியான சத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நெகேமியா என்ன பண்ணுறாரு தெரியுமா? நெகேமியா எங்கே தெரியுமா இருக்கிறாரு? நம்ம மோசே இருந்த மாதிரி ஒரு அரண்மனையில் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய், ராஜாவுடைய சாப்பாடு அவருக்கு ராஜாவுடைய திராட்சை ரசம், ராஜா வாழ்க்கை அரண்மனையில் இருக்கிற நெகேமியா அவர் போய் அந்த ராஜா கிட்ட போகிறாரு. துக்க முகமாக இருந்தால் ராஜாவுடைய பானபாத்திரக்காரனுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களாமா? அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அந்த ராஜாவை சுற்றி இருக்கிற ஆட்கள் யாராவது ஒருத்தன் துக்க முகமாக இருந்தால் அவன் தலை துண்டிக்கப்படும். ஆனால் இங்கே பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழியே வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, அவர் என்ன செஞ்சாராம்? மிகவும் பயந்தாராம். ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி துக்கமாக இருந்தால் தலையை வெட்டிடுவாங்க, இருக்கக்கூடாது. முக்கியமாக பாத்திரக்காரங்க அந்த காலத்தில் அப்படி இருக்கவே கூடாதான். இங்கே பாருங்க, இவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் போன உடனே அந்த ப்ராசஸ் நடக்குது பாருங்க. இந்த விதை சாகும்போது அவரே கேட்குறாரு, இனி இவர் போகணுன்றாரு, நான் போய் அந்த ஆலயத்தை கட்ட போகிறேன்றாரு. ஆலயத்தை கட்ட போகிறேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருனா, உனக்கு என்னென்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்யணுன்றாரு. உடனே என்ன பண்ணுறாருனா, இவர் கிளம்பி அங்கே போய் ஒரு ஆலயத்தை எடுத்து கட்டுறதை நம்ம பார்க்குறோம். நினச்ச நெகேமியா எப்படி இந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு போனார்? ராஜ சாப்பாடு. இப்போ அந்த ஜனங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? நீங்கள் போய் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஜனங்களுக்கு வீடு இல்லைங்க. அந்த ஜனம் வீடே இல்லாமல் இருக்குதுங்க. வீடுலாம் இடிக்கப்பட்டிருக்குதுங்க. அவங்களுடைய எல்லாம் ஆலயம் இடிக்கப்பட்டுடுச்சு, எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவங்க சூழ்நிலை இருக்குது. அந்த இடத்துக்கு போறாரு யாரு? அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெகேமியா. அந்த விதை, அரண்மனையில் இருக்கிற விதை, நான் போறேன், நான் போய் இவங்க பாருங்க, நெகேமியாவுக்கு ஆண்டவர்லாம் வந்து சொல்லலை. ஆண்டவர் வந்து பேச அவங்க வந்தாங்க, செய்தியை சொன்னாங்க. செய்தி சொன்ன உடனே நான் மட்டும் நல்லா இருந்தா எப்படி? கிளம்பிட்டாரு நெகேமியா அரண்மனையை விட்டு. போய் 12 வருஷம் அதுக்குள்ளே அந்த ஆலயத்தை அவங்க கட்டுறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் எவ்வளவு போராட்டம். நீங்கள் நெகேமியா படிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஆலயம் கட்ட விடாமல் பண்ணுறதுக்கு சன்பலாத்தும் தொபியாவும் வந்து ஏகப்பட்ட டென்ஷன். அவரை கொலை செய்கிறதுக்கு, இஸ்ரவேலின் நன்மையை ஒருத்தவன் விசாரிக்கிறதுக்கு வந்தான்னு சொல்லி கேட்ட உடனே அவரை கொலை பண்ணுறதுக்கு, டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஒரு நாய் இல்லை ஒரு நரி அது மேலே ஏறி போனால் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாவற்றையும் தாங்கி கட்டி முடிச்சா. நான் சொல்லட்டுமா, அந்த விதை நாம கிறிஸ்துவுக்கு மரிக்கும்போது, இந்த விதை சாகும்போது நம்ம லைஃபு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வாழவே கூடாதுங்க. இந்த வேதத்தில் அதனால தான் இந்த 3 பேரை நான் சொன்ன. ஆபிரகாமாக இருக்கட்டும், ஆபிரகாம் என் சொந்த ஜனத்தோடு நான் இருந்துக்கிறேன்ப்பா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். எங்கேயோ கூப்பிட்றாரு, போய் பழக்கம் இல்லை, வழி தெரியாது. அந்த காலத்துலலாம் கொடூரமான ஜனங்கள், நடுவில் எவன் வந்தாலும் வெட்டி சாய்ச்சாலும் தெரியாது. கொடூரமான அரக்கர்கள் வாழ்ந்த காலம் அதெல்லாம். கருணையே இல்லாத காலம். அந்த மனுஷன் என்ன நம்பினாருங்க? ஆண்டவரை விசுவாசித்தாருங்க, கிளம்புனாருங்க. இன்றைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வாழ்ந்தானா, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டானா, அந்த மனுஷனை இந்த உலகம் பேச வைப்பாருங்க ஆண்டவர். இந்த ஆண்டவர் உலகமே பேச வைப்பாருங்க. உலகத்தில் இதுக்கப்புறம் பிறக்க போகிறவனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவனை பற்றி சாதாரணமாக. உன் பேரை பெருமைப்படுத்தவனா அதுதான். மோசஸை பார்த்தோம், நெகேமியாவை பார்த்தோம். அவங்க இருந்த லக்ஸரி லைஃப்பை விட்டு வெளியே வந்தாங்க. சரி, இதெல்லாம் விட்டு வெளியே வந்தாங்களே, கஷ்டப்பட்டாங்கன்னா இல்லைங்க, கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் கஷ்டப்பட்டுட்டே இருக்க விடலைங்க. சில விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள நல்லா வாழ வச்சாருங்க. அரண்மனையில் தான் உனக்கு அரண்மனை வாழ்க்கை இல்லை நெகேமியா, மோசே.
நீ எங்கே போனாலும் உனக்கு அரண்மனையில் வாழ்கிற மாதிரி வாழ வைக்கிற தெய்வம்னு வாழ வச்சாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, அது சரித்திரமும் இல்லை. எஸ் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எங்களுக்கானது மாத்திரம் இல்லை, நாங்கள் உமக்குரியவர்கள், உமது ராஜ்யத்திற்குரியவர்கள். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் சாகணுமோ, சுயம் பாட்டு இருக்கு, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே என்னை நிரப்பும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த ஃப்ளஷ், இன்னும் சுயம், மாம்சத்தின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் வேணாம் ஆண்டவரே, வேணாம் வேணாம் ஏசப்பா. இன்னும் நாங்கள் எந்தெந்த ஏரியாலெலாம் சாகணுமோ ஆண்டவரே, எல்லா ஏரியாவிலையும் நாங்கள் சாக விரும்புகிறோம். நீங்கள் வாழுங்க. பீட்டர் வாழ வேணாம், இயேசு வாழட்டும். அப்பா, நீங்கள் எங்களுக்குள்ள இருந்து நீங்கள் வாழுங்க. கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் வாசம் செய்வதே அந்த ரகசியம். அவர் நமக்குள் வாழ ஆசைப்படுகிறார். நம்ம வாழ்ந்து 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 நம்ம வாழ்க்கையை கெடுத்தது போதும். நம்ம வாழ வேணாம், நம்ம மாம்சம் வாழ வேணாம், ஆண்டவரை வாழ வைப்போம். நம்ம சிந்தனையில், நம்ம பேச்சில், நம்ம பார்வையில், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழுவோம். அவரை வெளிப்படுத்துவோம். நம்மளை வெளிப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளை இந்த உலகத்துக்கு காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பாயிண்ட்டு கூட நம்ம தேவ ராஜ்யத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. நாம் நமக்காக வாழ்கிறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசுவே தனக்காக வாழலைங்க. இந்த பூமியில் வந்து அவர் தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்துக்கு தான் வாழ்ந்தார். ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும் உமக்காக நாங்கள் வாழ வேண்டும். உமது சித்தத்துக்காக நாங்கள் வாழ வேணும். நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்புக்காக நாங்கள் வாழணும். வேற எதுக்கும் வாழ வேணாம். உலகத்துக்காக வேணாம், மனுஷர்களை பிரியப்படுத்தணும்னு வேணாம், மாம்சத்தை பிரியப்படுத்தணும்னு வேணாம். ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தை பிரியப்படுத்துகிறவர்கள், பரலோகத்தை பிரியப்படுத்துகிறவர்கள். எங்கள் வாழ்க்கை நாங்களும் நல்லா இருந்து லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தரிடத்துக்கு திருப்புகிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அதான் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு தேவ மனுஷனும் தங்கள் வாழ்க்கையை விதைக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அதை ஒபே பண்ணும்போது, அவர்கள் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நம்ம அவர் வார்த்தைக்கு ஒபே பண்ணும்போது, அவர் வார்த்தைக்கு மரியாள் சொன்னாங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன், நீங்கள் சொன்னால் நான் செய்வேன்ப்பா. என் மாம்சம் சொல்கிறது வேணாம், பிசாசு சொல்கிறது வேணாம். ஏசப்பா, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். அதன்படி நாங்கள் வாழுவோம், அதன்படி நாங்கள் செய்வோம். ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உங்களுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது, உங்கள் ஸ்ட்ரக்சர் மாறுது, உங்கள் ஊழியத்தோடைய ஸ்ட்ரக்சர் மாறுது, உங்களுடைய குடும்பத்தோட ஸ்ட்ரக்சர் மாறுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி விதைத்த விதைகள் முளைத்து எழும்புகிறது. அதோடைய ஒரு மேனி ரொம்ப பார்ப்பீங்க. நிறைய புதுசு புதுசாக நீங்கள் முளைத்து எழும்புனதை பார்ப்பீங்க. புது மேனியை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்குது, நாளானிக்கு இன்னொரு விதை முளைக்கும், அது அடுத்த நாள் இன்னொரு விதை முளைக்கும். ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு மேனி. அதை மாதிரி மல்டிபிள் கலரில் உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், ஊழியம்,
அலங்கரிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு காடு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பூந்தோட்டம் எடுத்துக்கோங்க. அந்த பூந்தோட்டத்தில் எக்கச்சக்கமான விதைகள் விதைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு கலர் பூவை காட்டும். அந்த மாதிரிங்க நான் சில பேர் வாழ்க்கையை பார்க்குறேன். உங்களுக்குள்ளே நிறையா விதைகள் விதைக்கப்பட்டுச்சு, நீங்கள் நிறையா விதைகள் உங்கள் வாழ்க்கையில் விதைச்சிங்க. இப்போ அந்த லைஃப் எப்படி தெரியுமா ஆக போகுது? ஒரு பூந்தோட்டம் மாதிரி. ஒரே கலரில் இருக்காது பூந்தோட்டத்தில் பூ, எல்லா வகையான கலரும் இருக்கும். மல்டிபிள் கலர்ஸ் அங்கே இருக்கும். ஃப்ளவர் வித்தியாசமாக இருக்கும். ஒரே பூவாக அங்கே எல்லாமே இருக்காது, ஒரே கலராகவும் இருக்காது. வித்தியாசமான கலரில் இருக்கிறத பார்க்குறேன். வித்தியாசமான பூக்களை நான் பார்க்குறேன். எஸ், அப்படி ஒரு பூந்தோட்டமாக நீங்கள் அநேகர் வந்து இளைப்பாறுகிற ஒரு இடமா மாறுவீங்க. ஜனங்கள் வருவாங்க, இங்கே போனால் நிம்மதி இருக்குது, இவங்கள்ட்ட பேசினா நிம்மதி இருக்குது அப்படின்னு ஒரு பார்க்கில் வந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி உங்ககிட்ட வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க. எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு நீர் பேசினீர். இன்னும் எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் நாங்கள் விதைக்கணுமோ, விதையை எங்கெங்கெல்லாம் விதைக்க முடியலன்னு ஒளிச்சு வச்சிருக்கிறோமோ அந்த ஏரியாவை எடுத்து நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஏதாவது விதையை விதைக்காமல், இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை நான் அதை கொடுக்க முடியாது, இல்லை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறதா இருந்தால் அதை எங்களுக்கு காட்டுங்க ஹோலி ஸ்பிரிட். அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஹோலி ஸ்பிரிட். எஸ், நன்றி நன்றி. வார்த்தைகளுக்காய் நன்றி. துதி ஆராதனையில் உங்களுடைய அபிஷேகம் பிரசன்னம் வெளிப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொக்கேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாதமும் 2வது சனிக்கிழமையில நம்ம ரிவைவல் சர்ச்ல தீர்க்க தரிசன எழுப்புதல் கூடுகை நடைபெறுது. சோ உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நீங்க தாராளமா கூட்டிட்டு வாங்க. சோ காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். சோ நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.